வணக்கம். தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. செய்தி சேனல்களுக்கு நல்ல ரேட்டிங்கை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. வருகின்ற இடைத்தேர்தலிலே திமுக 5 இடங்களையுமே வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை அமைத்திருக்கின்றது. தவேக மண்ணை கவக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கிறது. விஜய் தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியிலே படிப்படியாக இழக்கிறார். ஆனால் அவர் ராஜதந்திரமாக ஏற்கனவே திமுகவில் இருந்த கூட்டணியில் இருந்த 5 கட்சிகளுக்கும், காங்கிரசுக்கு ஒரு இடமும், முஸ்லிமுக்கு ஒரு இடமும், அதே போல திருமானுடைய விசிகாவுக்கு ஒரு இடமும், கம்யூனிஸ்டுகளுக்கு 2 இடங்களையும் கொடுத்தால், 5 இடங்களை கொடுத்தால், ஒருவேளை தோற்றால் கூட அந்த பெரிய பாதிப்பு தவேகவிற்கு இருக்காது. ஆனால் அவர் நிற்கும் பட்சத்தில் அவருடைய இமேஜ் நொறுங்கி போய்விடும். ராஜதந்திரமாக இருக்க அவர் நினைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு தலைக்கு ஒன்று என்ற விதத்திலே கொடுத்து தன்னை நிலைநிறுத்துவதற்குரிய வழிகளை செய்தால் அவர் அறிவு கூர்மை மிகுந்தவர் என பாராட்டப் பெறலாம். எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், எங்களுக்காக அவங்க வந்தாங்க கூட்டணிக்கு, அவங்களுக்கு நான் செய்த கைமாறு என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். யோசிப்பாரா விஜய்? காலம் பதில் சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.